வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. ஓமானில் இருந்து வந்ததும் சிக்கிய சமித் புரஷது பொறி வைத்து கைது செய்த போலீஸ். நடந்தது என்ன? சக்கர நாட்காலியில் ஆணைக்குழுவில் ஆஜரான ஹெகிலிய விசாரணையின் பின்னணி என்ன? 29 வயது வர்த்தகர் மீது துப்பாக்கி சூடு. அத்துருக்கிரியாவில் பரபரப்பை ஏற்படுத்திய அதிர்ச்சி சம்பவம். உயர்தர பரீட்சை எழுதிக் கொண்டிருந்த மாணவன் திடீர் மரணம். யாழில் 19 வயது மாணவனுக்கு நேர்ந்த சோகம். 15 ஆண்டுகளாக பேசப்பட்ட ரவீந்திரநாத் கொலை வழக்கில் புதிய நகர்வு. பிள்ளையான் உள்ளிட்ட 4 மீது குற்றப்பத்திரிகை. இலங்கையில் கார் வாங்க நினைப்பவர்களுக்கு புதிய அதிர்ச்சி. வாகன விலைகள் மீண்டும் உயர்வு. இலங்கை போக்குவரத்து துறையில் உடைந்த பழைய நடைமுறை. முதன்முறையாக பெண்களுக்கும் திறக்கப்பட்ட முக்கிய பதவி. ஹார்முஸ் விவகாரத்தில் முற்றிய மோதல். அமெரிக்காவை தாக்க ஈரான் தயாரா? தினமும் 30 தொடக்கம் 40 பேர் கொல்லப்பட வேண்டும். காசா குறித்து இஸ்ரேல் அமைச்சரின் அதிர்ச்சியூட்டும் கருத்து. நாசா விஞ்ஞானி விஜயின் ரசிகனா? மேடையில் நடந்த எதிர்பாராத சம்பவம். காரைக்குடியில் சுவாரஸ்யம். இலங்கை போலீசாரால் தேடப்பட்டு வந்ததாக கூறப்படும் சமித் புரஷது என அழைக்கப்படும் திமுது சதுரங்க வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்த நிலையில் இன்று அதிகாலை ஓமானிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இலங்கைக்கு வந்தவுடன் அவரை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சமித் புரஷதுவுக்கு எதிராக பல்வேறு பாரதூரமான குற்றச்சாட்டுகள் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் கணேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு உதவி செய்ததாகவும் அந்த குற்றத்துடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக கைக்குண்டுகளை வைத்திருந்தமை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளும் அவருக்கு எதிராக இருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் ஓமானில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட அவரை மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளது. அவரிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் மூலம் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகிலிய ரம்புக்வெல்ல இன்று லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார். தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணையொன்றில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெகிலிய ரம்புக்வெல்ல ஏற்கனவே பல்வேறு விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் அவரது குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பிலும் ஊழல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரப்பூர்வ செயல்திறன் அறிக்கையிலும் ஹெகிலிய ரம்புக்வெல்ல பல வழக்குகள் தொடர்பில் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ளார். குறிப்பாக சுகாதார அமைச்சராக அவர் பதவி வகித்த காலப்பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மருந்து கொள்வனவு முறைகேடு தொடர்பான வழக்கும் ஏற்கனவே நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு சென்றுள்ளது. மேலும் 2026 மார்ச் மாதத்தில் உயர் நீதிமன்றம் 2022 ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் மருத்துவ பொருட்களை கொள்வனவு செய்த போது உரிய கொள்வனவு நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என குறிப்பிட்டு ஹெகிலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட சிலர் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக தீர்ப்பளித்திருந்தது. அதன்படி ரம்புக்வெல்ல அரசுக்கு 75 மில்லியன் ரூபாய் இழப்பீடு செலுத்த உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது நடைபெறும் புதிய விசாரணையில் ஹெகிலிய ரம்புக்வெல்ல வழங்கும் வாக்குமூலம் முக்கியத்துவம் பெறுகிறது. அத்துருகிரியா கபரகட முல்லேகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் 2 போதைப்பொருள் கடத்தல் குழுக்களுக்கு இடையிலான மோதல் இருப்பதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நேற்று இரவு இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டில் 29 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் காயமடைந்த நிலையில் கோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசாரின் தகவலின்படி மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் குறித்த வர்த்தகரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவத்தின் போது சுமார் 3 துப்பாக்கி சூட்டு சத்தங்கள் கேட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் உடனடியாக அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை வெளிநாட்டில் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படும் பாதாள உலக குழு உறுப்பினரான கபரகட கஜூன் என்பவரின் உறுப்பினர் ஒருவரே இந்த தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் குறித்த சம்பவம் தனிப்பட்ட பகை காரணமாக இடம்பெற்றதா அல்லது போதைப்பொருள் கடத்தல் குழுக்களுக்கு இடையிலான மோதலின் தொடர்ச்சியா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் அத்துக்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
யாழ்ப்பாணத்தில் உயர்தர பரீட்சை எழுதிக் கொண்டிருந்த 19 வயது மாணவன் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு திடீரென உயிரிழந்துள்ளார். கந்தர்மடம் அரசடி வீதி பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு வைஷ்ணா என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவன் கடந்த 10ஆம் தேதி உயிரியல் பிரிவுக்கான 2வது நாள் பரீட்சையில் தோற்றிய போது திடீரென மயக்கமடைந்துள்ளார். இதனையடுத்து பெற்றோர் வரவழைக்கப்பட்டு அவர் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பிய மாணவனுக்கு 12ஆம் தேதியும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக மீண்டும் அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார். இந்த நிலையில் நேற்றிரவு உணவு அருந்திய பின்னர் வீட்டில் இருந்தபோது திடீரென வலிப்பு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். மாணவனின் மரணம் தொடர்பான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி வி ஆண்டலா மேற்கொண்டுள்ளார். எனினும் மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையில் மரணத்திற்கான காரணம் உடனடியாக கண்டறியப்படவில்லை. இதையடுத்து மேலதிக பரிசோதனைகளுக்காக உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. உயர்தர பரீட்சை எதிர்கொண்டிருந்த மாணவன் திடீரென உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 எதிராக சட்டமா அதிபரால் பொலனறுவை மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சிவனேசதுரை சந்திரகாந்தனுடன் ஜெயந்தன் என அழைக்கப்படும் கதிர்காம தம்பி ஜெயகிஷன், ஜெயகாந்தன் என அழைக்கப்படும் நிமல் தேவ்சுகன் மற்றும் சீம்பு என அழைக்கப்படும் நடராஜா நகுலேந்திரன் ஆகியோருக்கு எதிராகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக பேசுபொருளாக இருந்து வரும் இந்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் உள்ளிட்ட 4 எதிராக தற்போது மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கூடுதல் வரி மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் உள்நாட்டு சந்தையில் பல்வேறு வகையான வாகனங்களின் விலைகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உபதலைவர் மற்றும் ஊடக பேச்சாளர் அரோஷ ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் கூடுதல் வரி நீக்கப்படும் என நுகர்வோர் மற்றும் வாகன இறக்குமதியாளர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் அது இந்த ஆண்டின் இறுதி வரை நீடிக்கப்பட்டிருப்பது ஏமாற்றம் அளிக்கின்றது. இதன் தாக்கமாக பிரபலமான சில வாகனங்களின் விலைகள் பல லட்சம் ரூபாயால் உயர்ந்துள்ளது. வேகன் 6 ரக வாகனங்களின் விலை முன்னர் 65 முதல் 70 லட்சம் ரூபாய் வரை காணப்பட்ட நிலையில் தற்போது 75 முதல் 85 லட்சம் ரூபாய் வரையும், உயர்தர மாடல்கள் சுமார் 90 லட்சம் ரூபாய் வரையும் அதிகரித்துள்ளன. அதேபோல் அல்டோ மற்றும் அட்ரஸ் ரக வாகனங்களின் விலை 135 லட்சம் ரூபாயிலிருந்து சுமார் 145 லட்சம் ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோண்டா வெஷல் ரக வாகனங்களின் விலை முன்னர் 180 முதல் 185 லட்சம் ரூபாய் வரை காணப்பட்ட நிலையில் தற்போது சுமார் 195 லட்சம் ரூபாயாகவும், அதிநவீன மாடல்கள் 210 முதல் 215 லட்சம் ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக நீடித்த வாகன இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் சந்தையில் அதிகரித்துள்ள தேவையும் தற்போதைய வரி நிலவரமும் வாகன விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். புதிய வாகனங்களை வாங்க முடியாத நிலையில் உள்ள பலர் பதிவு செய்யப்பட்ட பயன்படுத்திய வாகனங்களை நோக்கி நகர்வதால் அவற்றுக்கான தேவையும் விலையும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிறிய ரக வாகனங்களுக்காவது கூடுதல் வரியில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் வாகன கடனுக்கான கடன் மதிப்பு விகிதத்தை 60% உயர்த்த வேண்டும் என்றும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரி உயர்வு தொடரும் நிலையில் வாகன விலைகள் மேலும் அதிகரிக்குமா என்ற கேள்வியும் தற்போது நுகர்வோர் மத்தியில் எழுந்துள்ளது. இலங்கையின் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வரலாற்றில் முதல் முறையாக அட்டவணைப்படுத்தும் அதிகாரிகள் பதவிக்கு 2 பெண்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 18 அட்டவணைப்படுத்தும் அதிகாரிகளில் 2 பெண் அதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளனர். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டுதலின் கீழ் புதிதாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பொது போக்குவரத்து சேவைகளை மேலும் திறம்பட நிர்வகிப்பதுடன் பேருந்து சேவைகளுக்கான அட்டவணைப்படுத்தல் நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் இந்த புதிய நியமனங்கள் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வரலாற்றில் முதல் முறையாக பெண்களுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளமை போக்குவரத்து துறையில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது.
அமெரிக்காவுடனான போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் தனது போர் அணுகுமுறையை தற்காப்பு நிலையில் இருந்து முழுமையான தாக்குதல் நிலைக்கு மாற்ற ஈரான் முடிவு செய்துள்ளதாக மூத்த ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ளதுடன் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணை தொடர்பான சர்ச்சையும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனால் அந்த பகுதியில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியடைந்ததால் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை உடைக்கும் வகையில் சரியான நேரத்தில் துல்லியமான ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஈரானிய அதிகாரி எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் ஜூன் மாதம் ஏற்படுத்தப்பட்ட 60 நாள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் காலக்கெடு முடிவடைந்துள்ள நிலையில் அதை நீடிக்க அமெரிக்கா மறுத்துள்ளது. இதனால் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகள் மேலும் சிக்கலடைந்துள்ளன. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கையும் கடுமையாக குறைந்துள்ளது. போருக்கு முன்னர் தினசரி சுமார் 130 முதல் 140 கப்பல்கள் வரை இந்த நீரிணையை கடந்து சென்ற நிலையில் ஆகஸ்ட் 12 அன்று 8 கப்பல்கள் மட்டுமே கண்காணிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போர் மேலும் தீவிரமடைந்தால் எண்ணெய் விநியோகம், எரிபொருள் விலைகள் மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தில் புதிய அதிர்வுகள் ஏற்படக்கூடும் என்ற அச்சமும் அதிகரித்துள்ளது. ஆகஸ்ட் 18 அன்று பெரண்ட் எண்ணெய் விலை சுமார் $91.49 உயர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி, ஹார்முஸ் நீரிணையில் பதற்றம், ஈரானின் தாக்குதல் எச்சரிக்கை, மத்திய கிழக்கு மோதல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் ஒவ்வொரு இரவும் 30 முதல் 40 பேரை இலக்கு வைத்து கொள்ள வேண்டும் என்றும் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்-குவிர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பணைய கைதியான ரோம் ஃப்ராஸ்லாவ்ஸ்கியுடன் இடம்பெற்ற பாட்காஸ்ட் உரையாடலின் போதே பென்-குவிர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். காசாவில் உடனடி அச்சுறுத்தலாக இருப்பவர்களை மட்டுமே இலக்கு வைப்பது போதாது என்றும் மேலும் பலரை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் காசா முழுவதையும் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அங்கு ஜூத குடியேற்றங்களை அமைக்க வேண்டும் என்றும் பாலஸ்தீனர்கள் பெருமளவில் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை ஹமாஸ் போன்ற ஆயுத குழுக்களுடன் தொடர்புடையவர்களுக்கு மன்னிப்பு அல்லது வெளியேற்றம் அல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பென்-குவிர் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பான தனது நிலைப்பாட்டையும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ள நிலையில் காசா போரை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்ற இஸ்ரேலிய அரசின் தீவிர வலதுசாரி அணியின் அழுத்தம் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள தனியார் பாடசாலையொன்றில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் நாசா விண்வெளி நிலையத்தின் விஞ்ஞானி மருத்துவர் டோன் தோமஸ் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது நாசா விண்வெளி நிலையத்தின் சென்னை கிளை பிரதம நிறைவேற்று அதிகாரி காயம்பு ராமலிங்கம் தமிழக முதலமைச்சர் விஜய் தொடர்பில் மருத்துவர் டோன் தோமஸிடம் கேள்வியொன்றை எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த அவர் தான் தமிழக முதலமைச்சர் விஜயின் தீவிர ரசிகர் என தெரிவித்துள்ளார். மேலும் விஜயின் நிர்வாக திறமையையும் அவர் பாராட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து விஜயின் பிரபலமான கை சைகையை மருத்துவர் டோன் தோமஸ் மேடையில் செய்து காட்டியுள்ளார். இதனால் அங்கு கூடியிருந்த மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஆச்சரியமடைந்ததுடன் குறித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் கவனம் பெற்று வருகின்றன. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.